ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் சொல்லி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டியில் இந்த டைம் 2026 ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வாஷிங் மிஷின் கொஸ்டின். இது நீங்கள் எந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னாலும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ வந்து இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினும் டிவியை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் வாஷிங் மிஷின் டிவி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களே இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் அதாவது 40% லெஸ் தன் த டிவின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிவியோட ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ 40% இருக்குது. அதாவது உங்களுக்கு புரியலன்னா இந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் அதோட ஆங்கிள் ஞாபகம், அதாவது அதோட பெர்சன்ட் வச்சுக்கோங்க. 40% லெஸ் தன் போட்டுருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100ல் அதை கழிச்சிடணும். ஸோ அப்போ 60 இருக்கும். ஸோ டிவியோட ப்ரைஸ் அதே மாதிரி ஃபிக்ஸிங்காக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே ரேஷியோவில் அப்படியே டேரக்ட் அடிச்சுங்க. இது 3, இது 5ன்னு வந்துடும். ஸோ இப்போ நான் ரேஷியோ வந்து மாற்றிட்டேன். அடுத்த ஸ்டெப் வச்சிங்க, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின் இன்க்ரீஸ், அதாவது வந்து வாஷிங் மிஷின் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 52% இன்க்ரீஸ் ஆகுதான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிவியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரீஸ் ஆகுதான். அது எவ்வளோ 76% டிகிரீஸ் ஆகுதான். ஸோ பெர்சன்டேஜுக்கு இந்த 100 அடியே வரும், அதனால் தேவையில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த அதுக்கடுத்த ஸ்டெப் வாங்க, லாஸ்ட் ஸ்டெப்பாக, அதாவது டிவியோட வாஷிங் மிஷின் மொத்தம் 5ம் டிவியோட இது வந்து 2ம் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இதை அந்த 5ஓட பெருக்கிடுங்க, இதை அந்த 2ஓட பெருக்கினா டோட்டல் காஸ்ட் நம்ம கொண்டு வரக்க. ஸோ அப்போ இங்கே வந்து 15ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு வரும். ஸோ இதை நான் திரும்ப ரேஷியோவில் போட்டனாலும் 3:2 தான் வரப்போகுது. எனக்கு அப்போ இந்த 3:2 ஃபிக்ஸிங், இந்த ரேஷியோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம செய்ய போகிற ஆன்சரில் அது டிவைடில் வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து 3 இருக்குது, அந்த 3யும் 52 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 6, 5 3 15, அப்போ 156ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ளஸ்னால ப்ளஸ் 156. ஸோ 76ஓட இங்கே வந்து 5 இந்த ரேஷியோவில் 2 இருக்கா. ஸோ 76ஓட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2 12, 7 2 14, மிக்ஸ் 15, அப்போ மைனஸ் 152ன்னு வரும். ஸோ 2 நான் மைனஸ் பண்ண 4, அப்போ எனக்கு 4/5ன்னு வரும். ஸோ நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே 0 சேர்த்து இங்கே 0 போட்டுக்கோங்க, 0 பாயிண்ட் போட்டு. ஸோ 8, அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 0.8, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த வாஷிங் மிஷின் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் எல்லா இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வரும். அதே மாதிரி ஒரு மாடல், அதாவது வாஷிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிவி பொறுத்த வரைக்கும் வாஷிங் மிஷின் வந்து 10% வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே 90, இதை 100ன்னு வச்சுக்கோம். அப்போ எனக்கு ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 9:10 அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ், அதாவது வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறது 65%, டிவியோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிறது 34. இது எப்பயுமே இன்க்ரீஸ் டிகிரீஸ் தான் இங்கே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாஷிங் மிஷினை 5ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ 45ன்னு வரும். அதே மாதிரி இந்த டிவியை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 30ன்னு வரும். இது 15 டபுள் அடித்தோம் அப்படின்னா இது 3:2 ரேஷியோ ஃபிக்ஸிங் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் வகுப்பு போகிறப்போ 5ன்னு போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த 3 × 65ன்னு போடுங்க. 5 3 15, 6 3 18, மேலே ஒரு 1 இருக்குது. அப்போ 195ன்னு வரும். ஸோ அது ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்து 34 2 பெருக்குனீங்க அப்படின்னா 6, அப்போ மைனஸ் 68ன்னு வரும். ஸோ இது 2 சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு 127 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை அடித்தோம் அப்படின்னா 2 5 10. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 5 25, ஒரு 0 போட்டோம் அப்படின்னா மீதி ஒரு 2 இருக்குமா 4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 24. இந்த மாதிரி கணக்கில் ப்ளஸ் 25.4 தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.